பாதுகாப்பு ஏற்பாடுல ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கீங்க, குறை இருக்குன்னு. பாதுகாப்பு ஏற்பாடுலாம் ஓகேவா இருக்கும்? இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துக்கு கரெக்டா இருக்குதான்னு நீங்க தான் சொல்லணும். சார், நீங்க அறிவிப்பெல்லாம் வந்து 1 மணிக்கு வெளியிடுறீங்கன்னு ஒரு விமர்சனம். எதனால அறிவிப்பு இந்த இடத்துல கூட்டம் நடக்குது அப்படிங்கறத நைட்டு வந்து 1 மணி 1:15க்கு வந்து அறிவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது எதனால, என்ன காரணம்? அந்த டைம்ல காரணம்னா அந்த நேரத்துல தான் பர்மிஷன் வருது, அந்த நேரத்துல தான் பர்மிஷன் வருது, அதனால அறிவிக்கும். ஆனா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு முழுவதும்? தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் வெற்றி வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக அடுத்த மாதம் தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எதிர்கட்சிகளுக்கு என்ன சொல்லுது? ஏன்னா அவங்க தொடர்ந்து டிவிகே விஜய் அவர்களையும் மற்றவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு ஒன்னாலும் எது ஒன்னாலும் சொல்லட்டும். எங்களுடைய பணி மக்களுக்கு சேவை செய்ய பணி மட்டும்தான். அதற்கு தலைவர் தளபதி எங்களை அறிவுறுத்திருக்கிறாரோ அதுபடி நாங்கள் செயல்படுவோம். தேர்தலுக்கு 1 வாரம் சொல்றாங்க, 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து வாக்கு கேட்கறாங்க அப்படின்றாங்க. அது பத்தி உங்க கருத்து சார்? இல்ல இங்க சார் 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறதா தகவல் வருது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? டி நகர் தொகுதி சம்பந்தமா எந்த கேள்வி? டி நகர் தொகுதி இல்ல டி நகர் தொகுதி சம்பந்தமா எதுனாலும் டி நகர் தொகுதிக்கு அது இருங்க அந்த விஷயத்துக்கு இதுக்குன்னு செய்தி தொடர்பாளரை எங்க கட்சி சார்பாக நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. டி நகர்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? டி நகர என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? மக்களுக்கு என்ன தேவைகளோ பல பிரச்சனைகளை டி நகர் தொகுதி மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை என்ன ஏது என்று ஆராய்ந்து அதுக்கு தகுந்தாற் போல் அதை நாங்கள் எங்கள் தலைவருடைய ஆட்சி அமைந்தவுடன் அதையெல்லாம் நாங்கள் மக்களை சந்திச்சு பேசிட்டு வரீங்க. பிரதானமான பிரச்சனை என்ன சொல்றாங்க? பாத்தீங்கன்னா நான் இங்க 45 வருஷமா பட்டாவே கொடுக்காம இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மைய பகுதியான ஒரு தொகுதி. ஆனா இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடிசை வீடெல்லாம் இங்க இருக்குது. 45 வருஷமா பட்டா கொடுக்காம இருக்கிறாங்க. எப்படி 45 வருஷமா ஏன் பட்டா கொடுக்கல அந்த மக்களுக்குன்றது தெரியல. அது எல்லாத்தையும் வந்த உடனே நாங்க எதிர்கட்சிகள் உங்கள் மீது வெளியூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அப்படியா? ஆமா சார், உங்களை தான் நீங்க தான் சொல்றீங்க. அந்த எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க என் கூட வாங்க, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்கன்றத பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஓட்டு போடல, மக்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தான் தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் வாக்களிக்கிறார்கள். அதுவும் விசில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டோம் என்று எல்லா மக்களும் சொல்றார்கள் என்பதை தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். முக்கியமானது பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் தான். அவங்களுக்கு எந்த அளவு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம்? ஏன்னா முதல் பயிற்சி நாங்க முதல்ல இருந்து கொடுத்துன்னு இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாருமே தயார் நிலையில இருக்கிறாங்க. டி நகர்ல தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு? திமுக அதிமுக கூட போட்டி போடுறீங்க, களம் எப்படி இருக்கு? நன்றாகவே இருக்கிறது. கண்டிப்பாக டி நகர்ல கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி, இப்ப கரண்ட் எம்எல்ஏ கருணாநிதி இப்போ தாவேக்கால இணை போறதா ஒரு தகவல் வருது, உண்மையா? அவங்களுடைய மகள் எங்களுடைய கட்சியில இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இணைகிறாரா? அது அவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆனா தலைவர் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மறுக்கிறாரு? ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? அனுமதி கொடுத்தாலே பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். நீங்களாவே அவருடைய பிரச்சாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம். இல்ல கேப் வருது, அதுக்கான காரணம் என்ன சார்? இருங்க பர்மிஷன் இருங்க. நான் ஏதோ வந்து மாட்டிக்கினேன்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்கறேன்.